அமைதியான கிராமத்தில் ஒரு குழந்தை பொம்மை வச்சு விளையாடின்னு இருந்தது. அதை குமாரிக்காகவும் பார்த்துனே இருந்தது. இந்த பொம்மை ஏன் இந்த குழந்தை கையில் வச்சுன்னு பார்த்துனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சிறிது நேரத்திலே இந்த குழந்தைக்கு அந்த பொம்மை பிடிக்கல. அதனால அதை அந்த பொம்மையை உடச்சி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதை குமாரிக்காக பார்த்துட்டே இருந்தது. இந்த பொம்மையை வச்சு நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்று சொல்லி கொண்டு இருந்தது குமாரிக்காக. இந்த பொம்மையை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபெவிகால் வச்சு ஒட்டி நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. காலு இங்கே பார்த்தீங்களா, நான் பொம்மை எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த பொம்மையை வச்சு ஒட்டி நம்ம நம்ம விற்றுடலாம். விற்றுனா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கும். குமாரி, உனக்கு நல்ல நல்ல யோசனைலாம் தோணுது. பொம்மையை விற்றுடலாம், நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும். நல்ல ஐடியா தான் தோணி இருக்குது. இந்த பொம்மையை எடுத்து எல்லா பறவைகளுக்கும் விற்றுடலாம். குமாரிக்காக அவ்வாறு நிறைய பொம்மைகளை சேகரித்து எல்லா பொம்மைகளையும் ஃபெவிகால் வச்சு ஒட்டி கொண்டு இருந்தது. பொம்மை வாங்கிக்கோங்க. பொம்மை வானவில்லை பிழிந்து சாயம் போட்ட பொம்மை. இந்த பொம்மைலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாங்கிக்கோங்க. 2 பறவைகளை என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? பொம்மை வாங்கிக்கோங்க. எங்களுக்கு உன்னோட பொம்மை எங்களுக்கு வேண்டாம். உன் பொம்மையை பார்த்தால் ஏதோ தில்லு முள்ளு மாதிரி தோன்றுகிறது. எங்களுக்கு உன் பொம்மை வேண்டாம். என்ன பறவைகளை இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பொம்மை வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். கலர்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குது. வாங்கிக்கோங்க பறவைகளே. இந்த பறவைங்க போயிடுச்சுங்க வாங்காம. பொம்மை அழகான பொம்மை, விதவிதமான பொம்மை. புறா வழி விடு, நான் பொம்மை வித்துட்டு வரேன்ல, ஏன் வழியில் நிற்கிற? தள்ளிப்போ புறா, கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா, தள்ளிப்போ. ஆன்ட்டி, எனக்கு ஒரு பொம்மை தாங்க, அழகாக இருக்கு உங்கள் பொம்மைலாம். எனக்கு டெடி பியர் பொம்மை தாங்க. டெடி பியர் பொம்மை 200 ரூபாய் பறவை. எனக்கு கொடுங்க ஆன்ட்டி, ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் டெடி பியர் பொம்மை. இன்னைக்கு எப்படியோ ஒரு பொம்மை வித்துட்டேன், 200 ரூபாய் லாபம் வந்துச்சு அப்படின்னு குமாரிக்காகவும் சொல்லி கொண்டு இருந்தது. குமாரிக்காகவும் தன் வீட்டின் அருகே போர்டு வைத்து பொம்மை 10 ரூபாய் விலை மலிவு என்று சொல்லி கொண்டு இருந்தது. இந்த பொம்மை எல்லாம் ஜப்பானிய பொம்மை, மாய பொம்மை என்று சொல்லி கொண்டு இருந்தது. குமாரி, இந்த உடைஞ்சு போன பொம்மை எல்லாம் வைத்து நீ தான் பண்ற. இந்த உடைஞ்சு போன பொம்மைகளை நாங்களே குப்பையில போட போறோம். நீ அதை வைத்து என்னதான் பண்ற? நான் அதை வைத்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால தான் நான் வாங்கி போறேன் புறா. உனக்கு இந்த பொம்மைகள் குப்பையில் போட்டா கூட உதவாது. இந்த பொம்மைகளை வாங்கிட்டு போறது குமாரி. அந்த குமாரிக்காகவும் ஏதோ பழைய பொம்மைகள்லாம் எடுத்துன்னு வந்து விற்கிது. வாங்கி 2 நாட்களே உடைந்து விடுகிறன்றது. என் குழந்தைகள் வாங்கிட்டு வந்து இந்த பொம்மைகளை வச்சு விளையாடி கொண்டிருந்தன. அந்த பொம்மைகள் 2 நாட்கள்லேயே உடைந்து போய்விட்டது. கை கால்கள் எல்லாம் மாறி இருந்தது. வாய் மேலே இருந்தது. இன்னும் நிறைய பொம்மைகள் வாங்கி வந்திருக்கேன் காலு. இந்த பொம்மைகளாக ஒட்டி நம்ம எல்லா பறவைகளுக்கும் விட்டுலாம், நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஆமாம் குமாரி, உனக்கு நல்ல யோசனை தோணுது. அந்த பொம்மைகளை நான் ஒட்டி தர உனக்கு உதவி பண்ணுறேன். நான் ஃபெவிகால் வாங்கி வந்திருக்கேன், அந்த பொம்மையை வச்சு ஒட்டலாம் வாங்க. இந்த பொம்மைலாம் நல்ல விலைக்கு போகுது. ஒரு பொம்மை 200 ரூபாய் விலைக்கு போகுது. நம்மளுக்கு நல்ல லாபம் வர கிடைக்குது. அம்மா இங்கே வாங்க, என் பொம்மை குரங்கு பொம்மை உடஞ்சி போயிடுச்சு அம்மா. வாங்க, நான் விளையாடிட்டே இருந்தேன்னா குரங்கு பொம்மை 2ஆ உடஞ்சிச்சு அம்மா. அந்த குமாரிக்காகவும் நம்மளை ஏமாற்றி இந்த பொம்மைகளை விட்டு விடுகின்றது. நாம் என்ன செய்வது? வாங்கிக்கோ, கொஞ்ச நேரத்திலே இந்த பொம்மை உடஞ்சி விட்டது. அம்மா, இந்த பொம்மையை பாருங்க, உடஞ்சிச்சு. வாங்கி கொஞ்ச நேரத்திலே இந்த பொம்மை உடஞ்சிச்சும்மா. 2ஆ உடஞ்சி போயிடுச்சு அம்மா. இந்த பொம்மை நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். என்ன பண்ணுறது? உடஞ்சி போயிடுச்சு. இந்த குமாரிக்காகவும் இப்படியே ஏமாற்றி கொண்டு எல்லார்கிட்டையும் பொம்மைகளை விட்டு விடுகின்றது. காகமே, என் முதலாளி ஒரு பொம்மை வாங்கி வர சொன்னார். அழகான ஒரு பொம்மை கொடு. என் முதலாளிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இந்த காசு வாங்கிக்கோ காகமே. இன்னைக்கு நல்ல லாபம் கிடச்சிச்சு. இந்த பொம்மையை விற்று நம்மளுக்கு நல்ல லாபம் வந்துச்சு. கம்மியான விலையில் இந்த பொம்மையை நம்ம அதிகமான விலைக்கு நல்லா விற்றுட்டுமே. இதே மாதிரி நம்ம டெய்லியும் விற்றா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கும். இதே போல் எல்லா பொம்மைகளும் நாம் விட்டு விடலாம். எல்லா பறவைகளையும் ஏமாற்றி இந்த பொம்மைகளை எல்லாத்தையும் விட்டு விடலாம் என்று குமாரிக்காகவும் கூறிக்கொண்டு இருந்தது. அப்பா, இங்க பாருங்க,
குழந்தையே, நல்லா விளையாடு, நல்லா விளையாடு மகனே. நல்லா இருக்கா பொம்மை? உனக்காக தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். நல்லா விளையாடு மகனே. இந்த ட்ரெயின் நல்லா ஓடுதுப்பா. அப்பா இந்த ட்ரெயின் உடஞ்சிடுச்சு. எனக்கு நல்ல பொம்மை உடஞ்சிடுச்சு. எனக்கு வேற பொம்மை வாங்கி தாங்க. மகனே அழுவாத மகனே, நான் உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன். என் மகன் அழுது கொண்டே இருக்கிறான். என் மகன் அழுகையை நிறுத்தவே முடியவில்லை. உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன், அழுவாகாத மகனே. அந்த காகங்களிடம் ஏமாற்றி வாங்கி வந்து விட்டோம் இந்த பொம்மையை. வேற பொம்மை உனக்கு வாங்கி தரேன், அழுகாத மகனே. என் மகன் அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்றது? காகங்களே, உங்களிடம் பொம்மை வாங்கினேன், அந்த பொம்மை உடைந்து விட்டது. என் மகன் இரவு முழுக்க அழுது கொண்டே இருந்தான். உங்களுக்கு நீங்கள் வானவில்லை பிழிந்து வந்து பொம்மை வைக்கிறீர்களா? உங்களை இப்போ பிழிய போகிறேன், பாருங்கள். காகங்கள் இதிலிருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டன. யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று கற்றுக்கொண்டன.